என்னங்க குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்டம் ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்காவை அடிச்ச சாமி தானே அடிச்சு. ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, சாமி கிட்ட கேப்போம். தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாணி, என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே, அது காக்கா இல்லப்பா, குயில். குயில். அறிவு கட்டவள, குயில் என்ன காக்கான்னா கத்த? கூன்னு கூவுண்டி. அது குயில் தாமா, குளிர்ல தொண்டை கட்டிக்குச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கறா? குயிலுக்கும் தொண்டை இருக்கு, அதான் கட்டி இருக்கு. வாங்க. அம்மா, நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்க, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லைம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? போடா, நானே போய்க்கிறேன். மாதிரி ஒரு ஆட்டம் போட்டேன் பாருங்க, அத பார்த்து அந்த ஆபீசர் அசந்து ஓடியே போயிட்டாரு. இப்படி நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆள உன்னை லவ் பண்ணிருப்பான், அப்புறம் என் நிலைமை என்ன? நல்ல பிளான் பண்ணி அந்த ஆளை முட்டாளாக்கிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு? இதுக்குதான். ஐயோ விடுங்க. அந்த மேனேஜரே இப்ப பார்த்தாலும் நான் விடுற மாதிரி இல்ல. கந்தாய நமஹ, குஹாய நமஹ. ஆமா கல்யாணி, பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீபாராதனை ஒண்ணுதான் பாக்கி. இன்னும் இந்த கீதாவை காணுமே. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வரேன்ட்டு போனா என்ன காணும்? அம்மா, என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போயிட்டு வரலாம். அக்கா பெரிய பொண்ணு இல்ல, மறைவான இடம் பார்த்து போவேன்னா கொஞ்சம் லேட்டு தானே ஆகும். ஆமா வருவாங்க, நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன் டல்லா இருக்க? இல்ல சார், நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றேன்னு அர்த்தம். ஐயோ, அந்த மாதிரி தப்புலாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்போ ரைட்டோ அது அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலயும் குறை இருந்துட்டா அதை பத்தி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார் எதுக்கு சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்லா இருக்கிற பொண்ணை கட்டினா படாத பாடுபடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிக்கிது, பைத்தி இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு. சார் உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நிக்கு சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவங்க அப்பா அம்மா கவலை பண்ண, நமக்கு எதுக்கு சார்? சார் அவனை வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்துமா? நோ ராஜன், நீ இப்படி மனிதாபமானமே எல்லாம் பேசுவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. சார் கெட் அவுட். இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆடினா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்டம் ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க ஆபீசர், ஆபீசர் உங்களை பத்தா பேசிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஆயுசு 100. உள்ள வாங்க. அத்தையா? நானா? ஐயோ, இவர் மாமானா நீங்க எனக்கு அத்தை தானே? என்ன என்ன சொல்றீங்க? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்து தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி, மரியாதை, பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்து நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரே.
சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அம்மா என்னம்மா? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிக்கிட்டு வந்து கொடுக்குறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள. ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடுறேன். கடுதாசியா? முதல்ல தந்திய கொடுங்க. அப்ப வரேன் அத்தை. வாங்க. வரேன் மாமா. எல்லாம் அந்த முருகனோட செய்தி. சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. உத யார் வாங்குறது? ஏன் வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சி உதைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட்டா அடிப்பாங்க. இந்த கிழக்கே போற ரயில் புதிய வரப்புலாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பாரு கீதா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறவன் தெரிஞ்சிட்டா நாம ஏன் ஓட போறோம்? எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணமா? பயந்து பண்ற எல்லா காரியமும் நல்ல மாதிரியா தான் நடக்கும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா. கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரா இல்ல தந்தி அடிச்சிருக்காரா? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மனசே சரியில்லை சார். கெட்ட கனவா வருது. வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க. பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார். எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க. அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே. அக்கா. வாடாப்பா. தம்பியா பிள்ளை, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கை நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது. உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன். சொந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க? 7-8 சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன்க்கா. நீ விட்டுருவ, அவளுக்கு விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள்ளை பாத்துட்டோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ண. அக்கா, என்ன என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா? டேய், என்னடா சவால் விடுறியா? உன் உருட்டல் மிரட்டல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ, அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமுழுகிட்டேன். திருட்டு பைய வந்துட்டான். பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு. இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன். இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண. இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி வரட்டு. சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய், அக்கா வருவான்னு ராத்திரி பூரா இதே இடத்துல இந்த கொற்ற பண்ணில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முடிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா இங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா முடிச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலனா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அக்கா இங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருந்தீங்க. எங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்க தான் போறேன். தூங்குறத இதே இடத்துல தூங்குறேன். உங்க அக்கால வந்து என்ன எழுப்ப சொல்லு. போ. ஆண்டவா, அக்கா சும்மா அழுதுகிட்டு இருந்தா காரியம் நடக்காது. உனக்காக அங்க அங்கிள் காத்துக்கிட்டு இருக்காரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலேனா அவரு போயிடுவாரு. சீக்கிரம் புறப்படுக்கா. இப்படிடா போறது? அம்மா பார்த்தா காலை உடைச்சிடுவாங்க. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ். கல்யாணி, என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மக இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா, ஜாக்கிரதை. அவ மொழியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. போறதா இருந்தா எப்போ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடுனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. வாங்க. இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். மனசு எங்கே துடிக்கும் போது மயங்க வந்த உறவும் எங்கே. இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். துணை சேராமல் சொந்தம் இல்லை, உன்னை காணாமல் இன்பம் இல்லை. துணை சேராமல் சொந்தம் இல்லை, உன்னை காணாமல் இன்பம் இல்லை. பொன்னான எண்ணங்களே பொன்னாக கண்டேனம்மா, பொன்னான எண்ணங்களே பொன்னாக கண்டேனம்மா. உனக்கு நானும் எனக்கு நீயும் நினைச்சதெல்லாம் கனவுதானா, நெஞ்சோடு வந்தாயே இப்போது மானே நீ எங்கே. இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். அது வாடாமல் நெஞ்சில் வைத்தேன். ஒரு பூ போல பெண்ணை கண்டேன், அது வாடாமல் நெஞ்சில் வைத்தேன். ஆசைக்கு வெட்கம் இல்லை, நீதான் என் பக்கம் இல்லை. ஆசைக்கு வெட்கம் இல்லை, நீதான் என் பக்கம் இல்லை. வளர்ந்த சொந்தம் மறந்து
இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். மனசு இங்கே துடிக்கும் போது மயங்க வந்த உறவும் எங்கே. இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். இதுக்குத்தானா உன் மேல ஆசைப்பட்டேன், எதுக்கு வீணா என் வாழ்வில் காதலிச்சேன். என்னடா என்ன? என்னப்பா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ரத்தம் ஊத்துது. ஐயோ, நீ இவங்களை பார்த்து வரக்கூடாதப்பா. அம்மாடி, நான் டாக்டர் கூட்டு போறேன். அடுப்புல போட்டதுலாம் அப்படி இப்படியே கிடக்குது, கொஞ்சம் பாத்துக்கம்மா. கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அறியாமலே பாருங்க. அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ். ஏண்டா பொடிப்பயலே, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் அக்கா மகளையும் கூட்டிட்டு ஓட பாக்குறியா? மாமா, நான் இவரை விரும்புறேன். எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது பிடிக்காம தான் நாங்க ஓடி போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும் கீதா? எனக்கு சொந்தமானவனி, என் எதிரி இவன். இப்போ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. டேய்,
என் கைய கால ஒடிக்கடா. நான் என் கீதா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன். இந்நேரம் நான் வரலன்னா என்ன இருக்கும்? போய் ஜீப்ல இருங்க, போங்க. போ. புலிக்கு பயந்து இப்ப நம்ம போதத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல, சாப்பியாவது ஒண்ணு சேருவோம். அந்த கார்னர்ல சூசைட் பாயிண்ட் வரும். நான் 1 2 3 2 பேரும் சேர்ந்து குச்சிரும். ஒன்னு 2 3 4 5 6 7 8 2 பேரும் கீழே இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாளா நான் முட்டாளா? ஏமா கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல? ஐயோ ராஜன், உனக்கு கூட கனவுல நான் வில்லன் மாதிரி தெரிவேனா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க. அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர பழிவாங்க நினைக்கல. என்ன முழிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொல்ல. கவனிச்சியா? சார் நீங்க தெய்வம்? ஆமா சார். ஐயோ, தெய்வத்தை கட்டி பிடிக்கூடா சார். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே?
ஆ